start. 1, 2, 3. Happy birthday, Rajini sir. இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும். அந்த போஸ்டர் பார்த்த உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க யார் அது. அந்த போஸ்டர்ல ரஜினி. இங்க யாரெல்லாம் ரஜினி ஃபேன்ஸ்? எல்லாருமே அவர் ஃபேன் தான். ஸோ அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம எல்லாருமே ரஜினி ரசிகர்னால நம்ம 75வது பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக உங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து அவரோட பேரில் நம்ம இது பண்ணுறது இன்னும் பெருமை. ஸோ இந்த மாதிரி இட் வில் கண்டினியூ. இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இந்த மாதிரி இதோட பயங்கரமாக நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதில் கருணை ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக தலைவர் பிறந்த நாளுக்கு இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் பண்ணுவோம். ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. இது வந்து ஒரு சின்ன விஷயமே இல்லை. நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு படிப்பு கொடுத்துடலாம், ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து தொடர்ந்து Jan 1 ஆரம்பித்து இன்னைக்கு December 11 ஆகுது. ஒரு 100 கேம்ப்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் சென்னையில் யார் என்ன அப்படின்னு தெரியாமல் வர மக்களுக்கு அவரோட அட்மோஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ மெடிக்கல் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனாக வந்துட்டு நம்ம எல்லாம் இன்னைக்கு ரீயூனைட் ஆகிருக்கோம் அவரோட பர்த்டேக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இதை பண்ணும்போதே அவரோட பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்கிறத தாண்டி உங்கள் எல்லாரோட பிளெஸிங்கும் சார் சொன்ன மாதிரி நீங்களாம் வெரி க்ளோஸ் டு காட் பிளெஸ்ட் சைல்ட்ஸாக தான் நான் பார்க்குறேன். கடவுளுக்கு உங்களெல்லாம் வந்து எங்களை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் பிளெஸிங்ஸை வந்து அவருக்கு கொடுக்கறது தான் இன்னும் மிகப்பெரிய விஷயம். அவருக்கு ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காசிம். பிகாஸ் ஏன்னா இவர் பண்ணிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவர் எப்படி இந்த விஷயத்த வந்து ஜூன்ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சார் வந்து நான் கிட்டத்தட்ட அவர் சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 1996 இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இந்த கருணை ட்ரஸ்ட்டை. அன்பிலீவபிள் சார் சீரியஸா உண்மையிலே நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ பார்க்குறோம். இன்னைக்கு வந்து ஆன்லைன் இன்டர்நெட் எக்ஸ்போஷர்லாம் நிறையா வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஈஸியான ஆக்சசிபிலிட்டி இருக்குது ஒருத்தவங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. ஏதாவது உதவி வேணும்னா அதை பற்றி அது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இவர் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுக்குள்ள. அது எல்லாத்தையுமே ஒரு ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு உங்களை மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பீப்புளை ஒன்று சேர்த்து அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த வந்து அது வந்து ஒரு ஜாபாக அவர் எடுத்து பண்ணலை. அது வந்து அவர் ஒரு லைஃப்பில் அவர் லைஃப் ஸ்டைலாகவே மாற்றி இந்த விஷயத்த பண்ணுறாரு அப்படின்னு வந்து தெரியும் போது உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒன்று தான் தோணுச்சு. இது வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த கருணை ட்ரஸ்ட்டுக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது. தொடர்ந்து எல்லா வருஷத்துலையும் அது வந்து நாங்கள் பண்ணணும். அதுவும் இப்போ ரஜினி சாரோட பர்த்டே கூட இந்த விஷயம் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோங்கிறது எங்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம் தான். அதை தாண்டி நாங்கள் தொடர்ந்து இதையும் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்கள் என்றைக்குமே வந்து எங்களுடைய ரோல் மாடல் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை வச்சு தான் வந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஐம் ஷுவர் நீங்களுமே யாரை நீங்கள் ரோல் மாடலாக பார்க்குறீங்களோ, யாரை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் என்ன நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை மட்டும் எடுத்து பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே சைதாப்பேட்டையில்
மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான ஒரு மறுவாழ்வு மையம் இங்கே வந்து நடத்திட்டு இருக்கோம். 1996 இதை வந்து ஃப்ரீயாக நடத்திட்டு இருக்கோம். இங்கே வர குழந்தைங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, ஈவினிங் டிஃபன் உட்பட இவங்களுக்கான படிப்பு, யூனிஃபார்ம் எல்லாமே 100% ஃப்ரீ. நம்ம போர்ட்லேயே வந்து மன வளர்ச்சி குன்றியோருக்கான இலவச அன்னை மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இங்கே வர குழந்தைங்க யார்கிட்டையுமே ஒரு பைசா கூட வாங்காமல் 100% ஃப்ரீயாக வந்து இதை வந்து நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வந்து கொடுக்கக்கூடிய உதவியின் மூலமாக தான் இதை வந்து நடத்திட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வந்து சொசைட்டியில் மோஸ்ட் நெக்லெக்டட். ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்க தெரியாது, தண்ணி வேணும்னு சொல்ல தெரியாது. பேரண்ட் யார் ஒருத்தரும் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு வெளில சொல்ல மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்லேயோ கூட இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தாங்கன்னு சொன்னால், ஒன்றும் இல்லை படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்களே தவிர, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்கூலுமே நடத்தலை. இப்போ வந்து கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, காது கேட்காதவங்களுக்கு இருக்குது. மன வளர்ச்சி கொண்ட குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஜென்ரல் பாப்புலேஷனில் 0.98 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களோட பர்சன்டேஜ். அதாவது நியர்லி 1%. 8 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு 8 லட்சம் பேர்கிட்ட இந்த மன வளர்ச்சி கொண்ட குழந்தைகள் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா ஒரு 500 NGOs ஒரு 1.5 லட்சம் குழந்தைங்களுக்கு தான் பயிற்சி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து வெளியில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த குழந்தைங்க வந்து சொசைட்டியில் மோஸ்ட் நெக்லெக்டட். அப்போ என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு சென்டர் கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு முறையான பயிற்சி கொடுக்கும்போது அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு ஓரளவுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவங்க வந்து தயார் பண்ண முடியும். இது மாதிரி இல்லாமல் வீட்லேயே இருக்கிறாங்க ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னால், பேரண்ட்டு தான் பல் தேய்ச்சி விடணும், குளிக்க ஊற்றணும், டாய்லெட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், சாப்பாடு ஊட்டணும், ட்ரெஸ் போட்டு விடணும், எல்லா வேலையும் பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யார் பார்த்துக்குவாங்க? அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி பார்த்துக்கணும்னு நினச்சா கூட ஒரு அடல்ட் அண்ணா வந்து அடல்ட் தங்கச்சிக்கு நான் குளிக்க ஊற்றுறேன்னா நல்லா இருக்காது. அதுக்காக ஒய்ஃபை விட்டு அடல்ட் தங்கச்சி 2 பாத்ரூம் போயிட்டா கால் கழுவி விடுனா யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு வந்து அந்த குழந்தைய முறையான பயிற்சி கொடுக்கும்போது அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்க முடியும். இன்டர்நேஷ்னலாகவே இவங்களோட எஜுகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், டு மேக் சோஷியலி இண்டிபெண்ட், சமுதாயத்தில் தனி மனுஷனாக வாழறதுக்கான தகுதிகளை வளர்க்குறது தான் இன்டர்நேஷ்னலாகவே. இப்போ நம்ம ரெகுலர் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தைங்க 8th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் UG PG அப்படிங்கிறது வெளிநாட்டிலையும் போய் படிக்க முடியும். இங்கே வந்து +2 வரைக்கும் முடித்தவங்க வெளிநாட்டில் போய் UG பண்ண முடியும், வெளிநாட்டில் போய் PG பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இன்டர்நேஷ்னலாகவே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான படிப்பு என்பது டு மேக் சோஷியலி இண்டிபெண்ட், அதுதான் வந்து இவங்களுக்கான மெயின் டார்கெட். அந்த விதத்தில் இந்த சைதாப்பேட்டையில் வேறு எந்த ஸ்கூலுமே இல்லாத இடத்துல நம்ம வந்து இதை வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் வந்து இதை வந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு 10 குழந்தைக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து இந்த மாதிரி சென்டர்ஸே வந்து ரன் பண்ண முடியும். அதனால் என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன நர்சரி ஸ்கூல் பார்த்தோன்னா ஒரு 500 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு கூட வந்து நடத்துவாங்க. ஒரு கிளாஸில் 40 குழந்தைங்க இருப்பாங்க. 40 குழந்தைங்க 500 ரூபாய் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கினா ஒரு 10,000 ரூபாய் ஒரு டீச்சருக்கு கொடுத்தாங்கன்னா மற்ற செலவுகள், வாடகை, க்ளீன் பண்ணுறது, ஆயம்மாவுக்கு எல்லாம் கொடுத்து ரன் பண்ண முடியும். இப்போ 10 குழந்தைக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணுன்னா ஒரு குழந்தைங்களும் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தான் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க உட்கார்ந்ததுல யூரின் போயிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க. அப்போ ஆயமா இல்லாமல் ரன் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், இடத்துக்கு ஒரு வாடகை ஒரு 1000 ரூபாய், அப்புறம் மெயின்டெனன்ஸ், இப்படிலாம் பார்த்தோம்னா 2000 3000 ஃபீஸ் வாங்கினா மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இந்த சைதாப்பேட்டை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்லம் பேக்கெட்டில் இருக்க சில்ட்ரனை செலக்ட் பண்ணி இதை வந்து நடத்திட்டு இருக்கோம். 96 இதை வந்து நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி கேம்புக்கு வந்து நேராக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சர்வீஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கரெக்டான இந்த மாதிரி நல்ல நாளில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டாக்டர் ஹாசிம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். டாக்டர் ஹாசிம் கூட சேர்ந்து இந்த நாள் நல்ல நாளில் ஒர்க் பண்ணதுக்கு என்னோட டீமுக்கு 2வது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் 3வதா சார் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து 1996 அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. நிச்சயமாக அவங்க சார் சொன்ன மாதிரி தான் இது பண்ணுறதுக்குன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஷன் வேணும், பொறுமை வேணும். ஏன்னா நல்லா இருக்கிறவங்களே இந்த காலத்தில் வந்து சில பேர் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது இல்லை, சில பேர் அக்கா தங்கச்சிகளை பார்த்துக்கிறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களையுமே சில பேர் பார்த்துக்கிறது இல்லை.
ஸோ அந்த அப்படிப்பட்ட இந்த காலத்தில் உங்களை அவர் வந்து இந்த அளவுக்கு அவர் கொண்டு வர்றது நிறுத்தணும் அப்படின்றது வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மென்மேலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சார் எங்களுக்கு இன்னும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் இன்னும் ட்ரஸ்ட் பண்ணுறோம். என் டீம் சொன்ன மாதிரி தான், எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் தைரியமாக we are here, please knock our door. நீங்கள் நினச்சாலே போகிறோம் வந்து இப்போ எங்கள் கதவு தட்டன் கூட அவசியம் இல்லை. என் 3வது பாயிண்ட், இன்னொரு நல்ல விஷயமும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்போர்ட்ஸ் டான்சிங் கேம்ப் ஒன்று ஹாசிம் சார் மூலிமா கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வச்சுக்கிறேன் சார். நமக்காக இந்த நல்ல விஷயத்துக்காக உதவுன அந்த ஸ்பான்சர்ஸ், ஸ்டீவியா வேர்ல்டாக இருக்கட்டும், இல்லைனா காஃபி சாஸ்திராவாக இருக்கட்டும், இன்னும் 2-3 ஸ்பான்சர்ஸ், அவங்க யார் இல்லைன்னா முடியுமோ. இது குறிப்பிட்ட காலத்தில் நடந்த ஒரு விஷயம், இது வந்து பெருசாலாம் நாங்கள் பிளான் பண்ணல. ஸோ குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்கு உதவுன எங்களோட டீமோட சப்போர்ட்டும், அண்ட் தென் கருணேஷ் ட்ரஸ்டோட சாரோட சப்போர்ட்டும், ஹாசிம் சார் பண்ண எஃபோர்ட்டுக்கும், அண்ட் தென் பாபா சார், அவங்க வினோத் சார், ரைட் வினோத் அண்ணா, அதுக்கப்புறம் ரவி அண்ணா, ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி. ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ். ஹாப்பி லாட். தேங்க்யூ.